கூட்டணியில் இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிங்க. நாங்கள் கூட்டணியில் இருக்கோன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த கமிட்டியை போட்டோம். ஆனால் அந்த கமிட்டி வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அமைக்கலை, அது என்ன நியாயம்னு காங்கிரஸ் கேட்குறாங்க. ஸோ இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஊ பிளிங்க்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. அந்த ஒரு போராட்டம் தான் போயிட்டு இருக்குது. யார் முதல்ல கண்ணை சேர்க்க போகிறது, காங்கிரஸா திமுக? அப்ப 2 பேருக்குமே 2 பேர் தேவை. நிச்சயமா தேவை. காங்கிரஸுக்கு திமுக டெல்லியில வேணும், திமுகவுக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வேணும். அதுதான் உண்மை. அதனால தான் அவங்க தாவேகா போன்ற கட்சிகளோட போறதை வந்து யோசனை பண்றாங்க. பிஜேபி அப்படிங்கிற கட்சியை கிராமங்களுக்கு கொண்டு சென்றது வந்து அண்ணாமலையினுடைய யாத்திரை. நான் வார்த்தைகளை சரியா பிரயோகம் பண்ற அண்ணாமலை மட்டுமல்ல, அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரை. அவர் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ரொம்ப கேஷுவலாக பதில் சொல்லிட்டு போறாரு. வீட்டை விட்டு வெளியில வாங்கன்னு சொல்றதுக்கு எல்லார் வீட்லையும் இருக்கிற விஜயை கூப்பிடுறாங்க அப்படின்னும் போது நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, எனக்கு வந்து கேம்பெயின் பண்ண பெரும் விருப்பம் இல்லை, எனக்காக ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற விஜயே கேம்பெயின் பண்ணுவாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அது அழகல்ல. பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறதை தவிர வேற வழியே கிடையாது. மக்கள்கிட்ட போறதை தவிர வேற வழியே கிடையாது. அதை ஏன் செய்ய மறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் மக்கள் இயக்கத்தில் செய்த நடவடிக்கைகள் கூட அரசியலுக்கு வந்த பிறகு செய்யலைங்கிறது தான் இங்கே கஷ்டமான ஒரு விஷயம். பத்திரிகை தொழில் அப்படிங்கிறது வந்து கேள்வி கேட்கறது மட்டும் இல்லை, மக்களுக்கு அடிப்படையாக செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யலைன்னா அந்த விஷயங்களை செய்யறதுக்கான முயற்சி எடுக்கிறதும் ஜேர்னலிசம் தான். இப்போ நான் ஒரு ஸ்டோரி எழுதி அந்த ஸ்டோரினால ஒரு 10 பேருக்கு வீடு வந்ததுன்னா அதுதான் ரியல் இம்பேக்ட் ஆஃப் ஜேர்னலிசம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெக்கான் ஹெரால்ட் ஊடகத்தின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான சிவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் சந்தித்து வந்த பிறகு ஒன்று அங்கே தலைமையிலேருந்து கிரிஷ் ஜோடங்கர் மூலமாக முகுல் வாஸ்னிக் அவங்களோ இல்லை வந்து கேசி வேணுகோபால் அவர்களோ வருவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுபோல் இப்போ கேசி வேணுகோபால் அவர்கள் தான் கூட்டணி தொடர்பாக இல்லை தொகுதி பங்கீடு தொடர்பாக பேசுவதற்காக வரப்போகிறாங்க அப்படின்னு சில தகவல்கள்லாம் வெளியாகியிருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக இது எங்கே போகும்? தொகுதி பங்கீடு தொடர்பாக என்ன பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும்? கேசி வேணுகோபால் போன்றவர்கள் வந்து கடைசியாக இருக்கிற பேச்சுவார்த்தையில் தான் கலந்துப்பாங்க. இப்போ வந்து திமுக செய்ய வேண்டியது வந்து இந்த குழுவை போடணும். அந்த குழு போடாமல் காங்கிரஸில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து தீரவே தீராது. முதல்ல அந்த திமுக வந்து அந்த குழுவை போடணும். அந்த குழுவை எப்போ போட போகிறாங்கங்கிறத பொறுத்து தான் இதற்கான முடிவு எப்போ வரும் நம்ம சொல்ல முடியும். அந்த குழு போட்டால் தான் அந்த குழுவில் 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேர் இந்த 5 பேரை கூப்பிடுவாங்க. இவங்க போய் அங்கே உட்காந்து பேசி அந்த குழு வந்து முதல்ல இவ்வளோ நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த குழு வந்து காங்கிரஸ் குழு இவங்களுக்கு தேவையான நம்பர்ஸை கொடுப்பாங்க. நீங்கள் பேசிட்டு வாங்க, நாங்களும் பேசிட்டு வரோம்னு முதல் மீட்டிங்கை முடிச்சிருவாங்க. இப்படி தான் இருக்கும். ஸோ 2-3 மீட்டிங்ஸ் போன பிறகு தான் அந்த குழு வந்து மீண்டும் வந்து தங்களுடைய வேலையை ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த குழு முக்கியம். அந்த குழுவை திமுக எப்போ போடுறாங்களோ அன்னைக்கு தான் வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பமாகும். ஆனால் இதற்கு முன்பாகவே டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி நினைக்கிறேன், அப்போவே இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக முதலமைச்சர் அவர்களை காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் கிரிஷ் ஜோடங்கர் அவர்களும் சந்தித்து பேசியிருந்தாங்க. அப்போ என்ன உடன்பாடும் எட்டப்படலையா? அப்போ என்ன நடந்துச்சு? இல்லை, ஆக்சுவலி அங்கே அதுதான் பிரச்சனை. டிசம்பர் 3ஆம் தேதி நடந்த மீட்டிங்கில் நடந்த விஷயங்கள் தான் இப்போ பிரச்சனையாகவே மாறி இருக்கு. கிரீஷ் ஜோடங்கரை வந்து அந்த 5 மெம்பர் கமிட்டியினுடைய ஹெட்டாக காங்கிரஸ் போடுறாங்க. திரு செல்வப்பெருந்தகை அவர்கள் வந்து முதலமைச்சரை சந்திக்கணும் அந்த குழுன்னு கேட்கும்போது முதலமைச்சர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. கேட்கப்பட்டது மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு. ஏன்னா நம்பர்ஸை வந்து நீங்கள் சிஎம் கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது. நம்பர்ஸ் வந்து டீம் கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணணும். கிரீஷ் ஜோடங்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா டைரெக்டாக சிஎம் கிட்டேயே அந்த நம்பரை பேசியிருக்கிறார். அது திமுகவுக்கு பிடிக்கலை. முதலமைச்சர் வந்து என்கிட்ட எப்படி நம்பரை பேசலாம், இன்னொன்று கர்டசி கால்னு சொல்லிட்டு வந்தாங்க, டிஸ்கஷன் பற்றி பேசுகிறாங்களே அப்படிங்கிறது திமுகவுக்கு முதல் பிரச்சனை. 2வது கிரீஷ் ஜோடங்கர் அவர் வந்து
இந்த குழுவை வந்து நீங்கள் எங்களோட பேசக்கூடிய குழுவை டிசம்பர் 15க்குள்ளே நீங்கள் வந்து கூட்டிடுங்க, அதுக்குள்ளே நீங்கள் அமைச்சிருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி அமைக்க முடியும்? டிசம்பருக்குள்ளே அமைச்சு ஜனவரிக்குள்ளே பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டா தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்னால் எந்த கட்சி வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிக்கும், நம்பர்ஸை டிசைட் பண்ணும், அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை உருவாக்கும்னு சொல்லிட்டு திமுக அதை பண்ணலை. ஆனால் காங்கிரஸ் என்ன நினச்சாங்கன்னா, இந்த மாதிரி ப்ரெஷர் டாக்டிக் கொடுத்தோம்னா திமுக இமீடியட்டாக கூப்பிட்டு பேசிடுவாங்கன்னு நினச்சாங்க. நடக்கலை. அதனால தான் கிரீஷ் சோடங்கர் வந்து டிசம்பர் மாதத்தினுடைய இறுதியில் ஏஎன்ஐக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டி பெரிதும் யாராலும் கண்டு கொள்ளப்படவில்லை. திரு பிரவீன் சக்கரவர்த்தி அந்த பேட்டியை ஆம்ப்ளிஃபை பண்ணுறாரு. மறுநாள் காலை தினத்தந்தியில் வந்து அந்த தலைப்பு செய்தியாக முதல் பக்க செய்தியில் வருகிறது. திமுகவில் அது ஒரு மன நெருடலை உண்டாக்குகிறது. அதன் பிறகு ஒரு நாள் கழித்து திரு ப. சிதம்பரம் முதல்வரை சந்திக்கிறார். எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாரு. அப்புறம் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவங்களெல்லாம் வந்து பராசக்தி படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இது போன்ற நிகழ்வுகளை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜனநாயகனுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது திமுகவுக்கு ஒரு நெருடலை கொடுக்குறது. ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வராரு. திமுகவினுடைய தலைவரும் முதலமைச்சரையும் சந்திக்கலை. அவர் நீல்கிரிஸ்க்கு தான் வந்தார். இதெல்லாம் சேர்ந்து தான் இதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஆனால் திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் குழுவை எப்போ போடணுமோ அப்போ தான் போடுவோம். ஏன்னா காங்கிரஸ் மட்டும் எங்கள் கூட்டணி கட்சி கிடையாது. எங்கள் கூட்டணியில் 12 கட்சி இருக்குது. காங்கிரஸோட கூட்டணி முதல்ல பேசி முடிச்சிட்டோம்னா மற்றவங்களோட எப்படி பேசாமல் இருக்க முடியும்? கூட்டணி பேச்சுவார்த்தையை எப்படி வந்து முதல்லையே நம்பர்ஸை டிக்ளேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது திமுக. காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் வந்து திரு சபரீசன் அவர்களை அனுப்பி கூட்டணியில் இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிங்க. நாங்கள் கூட்டணியில் இருக்கோன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த கமிட்டியை போட்டோம். ஆனால் அந்த கமிட்டி வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அமைக்கலை, அது என்ன நியாயம்னு காங்கிரஸ் கேட்குறாங்க. ஸோ இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஊ பிளிங்க்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. அந்த ஒரு போராட்டம் தான் போயிட்டு இருக்குது. யார் முதல்ல கண்ணசைக்க போகிறது, காங்கிரஸா திமுகவா? காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க, திமுக அந்த குழுவை அமைச்ச உடனே நாங்கள் போய் பேசுவோம், திமுக வந்து நாங்கள் மெதுவாக அமைப்போம் அப்படிங்கிறாங்க. இதற்கு இடையில் நடக்கின்ற விஷயங்களை காங்கிரஸ் ரொம்ப சுவாரஸ்யமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. திரு பிரவீன் சக்கரவர்த்தி தினமும் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாரு. அதிமுகவை விட தாவேகாவுக்கு பலம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு தெரியல. இந்த தரவுகள்லாம் எங்கேருந்து வருது? ஒரு சர்வேவை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதிமுகவை பின்தள்ளி விடும் தாவேகான்னு சொல்லலாம். நீங்க சொல்ல முடியாது. நீங்க தொகுதி பங்கீடு வந்து தேர்தலுக்கு நெருக்கத்துல தான் வந்து தொகுதி பங்கீடு பத்தி பேசுவாங்க. இப்ப எப்படி பேசுறது அப்படின்னு திமுக சொல்லுதுன்றீங்க. அப்ப இறுதி கட்டத்துக்கு வந்து தொகுதி பங்கீடு கொண்டு போறதுனால திமுகவுக்கு என்ன லாபம்? இப்ப முன்னாடி எல்லா கட்சியுமே அப்படிதானே பண்றாங்க. இப்ப அதிமுகவுல கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாரையும் மேடை ஏத்திட்டாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? பண்ணல. அது பண்ண முடியாது. சரி, அது பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ வந்து நீங்க மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்துடுதுல, வந்த பிறகு நீங்கள் இந்த வேலையெல்லாம் முடுக்கி விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, எல்லா தொண்டர்களும் தேர்தல் பணியில் இருப்பாங்க. ஸோ எப்படியாவது வந்து இந்த தேர்தல் வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்கிற எண்ணத்தில் மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ இந்த எல்லாரும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் பேசு பொருளாக இருக்கும். கீழே வந்து ஒரு ஜெல்லே ஆகாது. எல்லாரும் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா ஏஜில் எல்லாரும் உட்காந்து ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் அதிமுக கூட்டணி எடுத்துக்கோங்களேன், எல்லா தலைவர்களையும் மேடையில் ஏற்றிட்டாங்க. ஏன் இன்னும் அவங்க தொகுதி பங்கீடு பண்ணல? அவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும். தொகுதி பங்கீடு உள்ளுக்குள்ள முடிச்சிருக்கலாம், ஆனால் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணால் அது பல பிரச்சனைகளை உண்டாக்கும். இப்போவே காலையில் ஒரு ட்விட்டரில் இது பார்த்தேன், ஈரோடு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அதிமுக தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இல்லைங்க அதிமுக நின்னாதான் இங்கே ஜெயிக்க முடியும், பாஜக நின்னாலாம் வேலை செய்ய மாட்டாங்கங்கிற தோணியில் அவர் பேச வர்றாரு. இது போன்ற ஆடியோஸ் டெய்லி 100 வரும் நீங்கள் இப்போவே முடிச்சிட்டிங்கன்னா. ஸோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு தொகுதி எடுத்துக்கோங்களேன், அங்கே காங்கிரஸும் கடந்த காலங்களில் போட்டிகிட்டு இருக்கு, திமுகவும் போட்டிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தொகுதி திமுகவுக்கு கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ்ல யாராவது ஒரு 10 பேர் அந்த தொகுதியில் நிற்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அவங்க எல்லாம் அந்த 10 நாள் அந்த கேப் கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாம் உட்காந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே தான் திமுகவுக்கும், அதே தான் அதிமுக பாஜக எல்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கேப்பே கொடுக்கக்கூடாதுன்னு தான் எதிர்கட்சிகள் நினைப்பாங்க, எல்லா அரசியல் கட்சிகளும் நினைப்பாங்க. தமிழ்நாட்டில் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கும்? பிப்ரவரியில் தான் ஆரம்பிக்கும். நீங்கள் கடந்த கால வரலாறு எடுத்து பாருங்க.
எப்போவுமே வந்து அந்த தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் சூடு பிடிக்கும். எல்லாரும் உட்காந்து பேசி இமீடியட்டாக முடிப்பாங்க. இப்போ கடந்த காலத்தை பார்த்தோம் அப்படின்னா 1975ல் சட்டமன்ற தேர்தலும் வருது, நாடாளுமன்ற தேர்தலும் வருது. அப்போ இந்திரா காந்தி அவர்கள் தான் தலைமையில் இருக்காங்க. 9 சட்டமன்ற தொகுதிகள் மட்டும்தான் இந்திரா காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படுது. சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒதுக்கப்படலை. அதை வந்து இந்திரா காங்கிரஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. நமக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களுக்கு தான் நமக்கு தேவை அப்படின்னு. அப்போ இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸுக்கு தான் திமுக தேவைப்படுது, திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைப்படலை அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுதுல்ல சார்? இல்லையே, தேவைப்படுது. ஒன்றும் கிடையாது. திமுகவுக்கு காங்கிரஸ் வேணான்னா அவங்க தானே இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. போங்கன்னு சொல்லிடலாமே. திமுக ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? திமுகவுக்கு வந்து காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வேணும். காங்கிரஸ் கட்சி எங்களோட இருக்குதுங்கிறதுனால தான் எல்லா தரப்பட்ட மக்களும் திமுகவை முழுவதுமாக நம்புகிறார்கள். திமுகவுக்கு மட்டும்தான் மைனாரிட்டிஸ் ஓட்டு போடுவாங்க, நான் ஒத்துக்கிறேன். முஸ்லிம்ஸ் வந்து காங்கிரஸையும் திமுகவையும் ஈக்குவலாக நம்புவாங்க. ஆனால் காங்கிரஸும் திமுகவும் வேற வேற கூட்டணியில் இருந்தால் மைனாரிட்டி ஓட்ஸ் ஸ்ப்ளிட் ஆகிறது மட்டும் இல்லாமல் டிஎம்கேக்கு வந்து ஒரு சின்ன கிரைசிஸ் ஒன்று வரும். இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸுக்கு 4.5% ஓட்டு தான் இருக்குது. ஆமாம், 4.5% ஓட்டு தான் இருக்குது, அதுக்கும் குறைவாக இருக்குங்கிறாங்க காங்கிரஸ் தலைவர்கள். 4% தான் இருக்கும். ஆனால் காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி அப்படிங்கிற இமேஜ் இருக்குது. வட இந்தியாவில் ராகுல் காந்திக்கு பெரிய ஆதரவு இல்லைனாலும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆகணும்னு ஒவ்வொரு கருத்து கணிப்புலையும் மக்கள் சொல்கிறாங்க. ஸோ அப்போ ராகுல் காந்தியினுடைய கட்சியான காங்கிரஸ் நம்ம கூட இருக்கிறதும் ராகுல் காந்தியோட இமேஜும் டிஎம்கேக்கு பெரிய ப்ளஸ். அதனால தான் டிஎம்கே வந்து காங்கிரஸை எப்படியாவது கூட்டணியில் நிறுத்தணும்னு பார்க்குறாங்க. இல்லைன்னா தேவையே இல்லைன்னா எதுக்கு கனிமொழி அவர்களை அனுப்பணும்? அப்ப 2 பேருக்குமே 2 பேர் தேவை. நிச்சயமா தேவை. காங்கிரஸுக்கு திமுக டெல்லியில வேணும், திமுகவுக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வேணும். அதுதான் உண்மை. அதனால தான் அவங்க தாவேகா போன்ற கட்சிகளோட போகிறத வந்து யோசனை பண்ணுறாங்க. இல்லைன்னா எந்நேரம் போயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து திமுகவினுடைய 30 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில், 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படுது. காங்கிரஸ்க்கு வந்து திமுக உறுப்பினர்கள் அந்த 40 பேர் தேவை. இன்னைக்கு ராகுல் காந்திக்கு அவருடைய மைக்கை ஆஃப் பண்ணுறாங்க, அவரை பேச விட மாட்டாங்கிற போது எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றாக இணைந்து ராகுல் காந்திக்காக போராடுறாங்க. அப்போ 40 பேர் குறைஞ்சிரும். அது பரவாயில்லன்னா காங்கிரஸ் அவங்க முடிவை எடுத்துக்கிட்டு போகலாம். அப்ப திமுக தொகுதிகள் வந்து கம்மியா கொடுத்தாலும் அது காங்கிரஸ் ஏத்துக்கிறேன். அங்க பிரச்சனைகள் வரும். அந்த இடத்துல காங்கிரஸ் வந்து இந்த முறை கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேசதான் பேசுவாங்க. தொகுதி பங்கீட்டில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து இப்போ பாஜக என்டிஏ கூட்டணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பொறுப்புல இருந்து விலகுகிறேன், அதுக்கு காரணமா என்னுடைய தந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு பின்னாடி வந்து பர்சனல் காரணங்கள் இருக்குது அப்படி எடுத்துக்கலாமா, இல்லை அரசியல் காரணங்கள் இருக்கு? இல்லை, ரெண்டுமே இருக்கு. பர்சனல், அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது உண்மை, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர் தான். அவருக்கு வந்து ஒரு சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோயம்புத்தூரில். அதனால் திரு அண்ணாமலை அவர்களும் கோயம்புத்தூரில் தான் இருக்கிறார் இப்போ. அதான் அவரும் சொல்கிறாரு. அது உண்மைதான். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அரசியல் காரணங்கள் இருக்குதான்னா நிச்சயமாக அரசியல் காரணங்களும் இருக்குது. அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாடு பாஜகவில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு தலைவர். அந்த பாஜக அப்படின்னு ஒரு கட்சின்னா அதில் வந்து அண்ணாமலையோட சப்போர்ட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. பாஜகவை சாராதவர்களும் அண்ணாமலைக்கு வந்து நிறைய பேர் வந்து 2024 பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு காரணம் அண்ணாமலை அவர்கள். கோயம்புத்தூரில் வந்து மிடில் கிளாஸு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அண்ணாமலைக்கு போடணும்னு நினச்சி ஓட்டு போட்டாங்க. அது உண்மை. இப்போ அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, நான் வந்து ஒரு மாநிலம் தழுவிய தலைவர், நான் எங்கே போனாலும் மோடி மீட்டிங்க்கு போனாலும் எனக்கு கரகோஷம் எழுப்புகிறாங்க, என்னை வந்து பாஜகவினுடைய முகமாக பாஜக தொண்டர்கள் பார்க்குறாங்க, மக்களும் பார்க்குறாங்க. என்ன நீங்கள் மத்தியில் மோடினா தமிழ்நாட்டில் அண்ணாமலை அந்த மாதிரி அதை அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. பட் பிஜேபி அப்படிங்கிற கட்சியை கிராமங்களுக்கு கொண்டு சென்றது வந்து அண்ணாமலையினுடைய யாத்திரை. நான் வார்த்தைகளை சரியாக பிரயோகம் பண்ணுற அண்ணாமலை மட்டும் இல்லை, அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரை. அது வந்து அது கட்சியாக பண்ணது. 234 தொகுதிகளுக்கும் முதன்முறையாக பாஜகவினுடைய கொடி ஒவ்வொரு தொகுதியிலும் ஏற்றப்பட்டது அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தபோது தான். ஸோ அவங்களுடைய ஃபேன்ஸோடைய இது என்னன்னா, அப்போ அவரை நீங்கள் 6 தொகுதியில் சுருக்குவீங்களா? இது என்ன நியாயம்? அவர் வந்து மாநிலம் முழுவதும் பிரச்சாரத்துக்கு போவானாமா? 6 தொகுதி பொறுப்பாளராக அவரை போட்டிங்கன்னா ஒரு முன்னாள் மாநில தலைவரை நீங்கள் எப்படி தொகுதி பொறுப்பாளராக போடலாம்? ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி.
காங்கிரஸில் திரு தங்கபாலு அவர்களை கொண்டு போய் நீங்கள் 6 தொகுதிக்கு பொறுப்பாளராக போட்டு அவர் போய் வேலை செய்வாரா? செய்ய மாட்டார்ல. அதே தான். இப்போ அண்ணாமலை நேற்று என்ன சொன்னார்? எங்கள் அப்பாவுக்கு பிரச்சனை இருக்குங்க, நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கணும், ட்ராவல் பண்ண முடியாது, இது இருக்கேன், ஆனால் பிரச்சாரத்துக்கு நான் போகிறேன். இப்போ என்னென்னா 6 தொகுதியில் என்னை சுருக்காதீங்க, நான் மாநிலம் முழுவதும் உபயோகிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதர். அப்போ பாஜகவில் அண்ணாமலை ஓரங்கட்டப்படுறதுனால நான் தேர்தல் பொறுப்பு எடுத்துக்கல. அண்ணாமலை மட்டும் இல்லை, எங்களுக்கு தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் 2 தொகுதியும் நம்ம கொடுத்துருக்காங்க, பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் தொகுதி கொடுத்துருக்குறாங்க. பாஜகவினுடைய இன்றைய மாநில தலைமை வந்து ஒரு யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் எடுத்த முடிவினால் வந்த வினை இது, வேற ஒன்றும் இல்லை. ஆனா அண்ணாமலை அவர்களுடைய பேர் வந்து தேர்தல் அறிக்கை அந்த இதுலயும் அந்த லிஸ்ட்லயும் வருது இல்ல. பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க போகும்போது அவருடைய பேர் அதுல இல்ல, சந்திச்சாரு, அவருடைய பேர் அங்க இல்ல அப்படின்ற மாதிரி. பேர் இல்லைங்கிறதெல்லாம் தேவையே இல்லைம்மா. உங்களுக்கு வந்து சந்திச்சாரா இல்லையாங்கிறது மட்டும்தான் முக்கியம். அமித்ஷா வரும்போது அமித்ஷாவோட ஃப்ளைட்லயே போறாருங்க. நீங்க பேர் இருக்கணும்லாம் அவசியம். அவர் சந்திச்சாரா இல்லையா, பிரதமரை போய் வழி அனுப்பிச்சாரா இல்லையா, போட்டோ போட்டிருப்பாரு ட்விட்டர்ல, நான் எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. மதுராந்தக கூட்டம் தானே சொல்றீங்க? மதுராந்தக கூட்டத்துல பிரதமரை சந்திச்ச மாதிரி தான் எனக்கு நினைவு இருக்கு. அவர் வந்து பிரதமரை கிளம்பும் போது பிரதமருக்கு பூ கொடுத்தோ ஏதோ ஒரு சால்வை போத்தியோ வழி அனுப்பிச்சு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் அந்த சென்ட்ரல் ஹை கமாண்டெல்லாம் அவரை மதிக்க தான் மதிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இங்கே ஸ்டேட்டில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்குது, அது அவருக்கு பிடிக்கலன்னொடனே அவர் அதை வெளிப்படையாக பேசியிருக்கு. இன்னொன்று, இந்த பிரச்சனைகள்லாம் வருவதற்கு முன்பாக அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்ததாகவும் அதில் மாநில அளவில் பொறுப்புகள்லாம் போட்டதாகவும் சில தகவல்கள்லாம் வெளியாகி இருந்தது. இப்போ பாஜகவுக்கு எதிராகவே அண்ணாமலை இந்த மாதிரி காய் நகர்த்துறாரு அப்படின்னு சில விமர்சனங்கள் வைக்கப்படும் போது தான் பாஜகல இருந்து இவர் வந்து ஒதுக்கப்படுறாரு. இல்லை அவரை நிறைய இடங்கள்ல கேட்கும்போது தனி கட்சி ஆரம்பிக்கிறீங்களான்னு கேட்கும்போது உங்களுக்கு சொல்லாமல் ஆரம்பிக்க மாட்டேன்னு கிண்டலாலாம் சொல்லிட்டு போயிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்திருந்தா இந்நேரம் அவர் பண்ணியிருப்பார். ஏன்னா தேர்தலுக்கு முன்னால் பண்ணுற எந்த பிரயோஜனமும் கிடையாது. சார், இப்போ என்டிஏ கூட்டணி வந்து பலம் பெற்றுடுச்சு, வலுவாக இருக்கு அப்படின்னு சொல்ற நேரத்துல அது வலுவாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது. ஏன்னா டிடிவி தினகரன் அவர்கள் அந்த என்டிஏ கூட்டணியில சேர்ந்த பிறகு அதிமுக வந்து ஆட்சி கட்டல்ல ஏறிடும் அப்படின்னு சில தகவல்கள்லாம் வெளியாக இருக்கு. அது உண்மையா? என்னன்னா அவருடைய கடந்த கால தேர்தல் எடுத்து பார்த்தோம்னா பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிட்டு தானே சார் வருது, ஓட் பர்சன்டேஜ். அதான் கரெக்டான கேள்வியும் பாதி பதிலும் நீங்களே சொல்லிட்டீங்க. அது ஆன் த பேப்பர் அது வந்து ஸ்ட்ராங் அலையன்ஸ். இப்போ எல்லாரும் என்ன கணக்கு பண்ணுறாங்கன்னா, டிடிவி தினகரன் போன முறை வாங்கினா 5.5% வாக்குகளே வாங்குவாருன்னு எதிர்பார்க்குறாங்க. அவ்வளோ சதவீத வாக்குகளை அவர் வாங்க மாட்டார். அங்கே தான் டெவில் இஸ் இன் த டீட்டெயில்ஸ் மாதிரி. அதுதான் உண்மை. ஏன்னா 2021 அவருக்கு இருந்த செல்வாக்கு இன்னைக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. 2021 அவரோட இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளோ, இன்னைக்கு இருக்கிறவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ. இப்போது இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா கூட திரு மாணிக்கராஜா போன்றவர்கள்லாம் திமுகவுக்கு போகிறது வந்து அங்கே இருக்கிறவங்களே சொல்கிறாங்க அது மிகப்பெரிய பலம். ஏன்னா தினகரன் அவர்களுக்கு வந்து அவருடைய இமேஜ் மட்டும் இல்லை, அவருக்கு கீழே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து சாலிட் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க, கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க, ஃபுட் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க தினகரன் அவர்களுக்கு அந்த தேர்தலில் போய் வேலை செய்கிறதுக்கு. இன்னொன்று, அந்த தேர்தலில் அவருக்கு முக்குளத்தூர் மக்கள் வாக்களித்ததுக்கு காரணம் ஒன்று அவர், இன்னொன்று வந்து அதிமுக என்ன ஒரு கவுண்டர் சமுதாயத்தை மட்டும் சார்ந்திருக்கிறது அப்படின்ற அந்த விரக்தியில் அந்த கோவத்தில் அவருக்கு போட்டவங்களும் உண்டு. ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து அந்த கோவம் இன்னும் அப்படியே இருந்துச்சுன்னா அவர் எப்படி தினகரன் அவர்களுக்கு ஓட்டு போடுவார்? அந்த அலையன்ஸ் தினகரன் அவர்கள் வந்ததுனால பிரயோஜனமே இல்லைன்னு சொல்ல, தினகரன் அவர்கள் இருப்பதனால் கல்லர் சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய இந்த தஞ்சாவூர்லலாம் அவங்களுக்கு கொஞ்சம் பலம் இருக்கும். ஆனால் 2021 அவர் ஏற்படுத்தின தாக்கத்தை இந்த தேர்தலில் அவரால் ஏற்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம்தான். அது வந்து ஒரு சிக்கல் தான். பட் ஒரு 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 பெர்செப்ஷனுக்காக எல்லாரையும் கொண்டு வந்து அதிமுக ஓட்டு ஒன்றாயிடுச்சுங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பட் அது எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் எல்லா ஓட்டும் ஒன்றா இருக்கா இல்லையா அப்படின்னு. நிச்சயமாக 2016க்கு முன்னால் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது முக்குளத்தூர் சமுதாய மக்களினுடைய வாக்குகள் எப்படி என்மாஸ் ஏடிஎம்கேக்கு வந்ததோ அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறத நிறைய பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. முக்குளத்தூர் வாக்கு சமூகம் முழுக்க அந்த வாக்குகள் முழுக்க வந்து அதிமுகவுக்கு வருது. முழுக்கன்னா பெரும்பான்மையான வாக்குகள் திமுகவுக்கும் போடுவாங்க. ஏன்னா திமுகவிலையும் முக்குளத்தூர் சமுதாய மக்களை கேண்டிடேட்ஸாக நிறுத்துறாங்கல்ல.
ஏன்னா அதுக்குள்ள உட்பிரிவு நிறைய இருக்குல்ல சார். ஆமா. கள்ளர், மறவர், அகமுடையார் அப்படின்னு. இந்த இந்த பகுதி சமூக மக்கள்லாம் வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்க? இல்லை, அதிமுகவுக்கு வந்து முக்குளத்தோர் மக்கள் வந்து 2-3 பிரிவுகளாக ஓட்டு போடுவாங்க. ஒரு சிலர் வந்து அது யார் வேணால் அதிமுக ஆட்சி பண்ணிட்டு போட்டோம். எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி ரெட்டை இலை, அந்த சிம்பிளுக்காக ஓட்டு போட்டுருவாங்க. அது வந்து ஒரு 20-25% மக்கள் முக்குளத்தோர் மக்கள்லேயே இருக்கிறாங்க. அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. அந்த ஓட்டு அதிமுகவுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது மாறவே மாறாது. இந்த மாற்றி போடுவாங்கல்ல, அவங்க கிட்ட தான் பிரச்சனை. இப்போ ஜெயலலிதா அவர்களுக்காக போட்டிருப்பாங்க. சசிகலா அவர்கள் வந்து ஜெயலலிதாவோட நெருக்கமாக இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம சமுதாயத்துக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதற்காக போடப்பட்ட ஓட்டுகள் நிறைய இருக்கும். முத்துராமலிங்க தேவர் சிலை வச்சிருக்காங்க. தேவர் அவர்களுடைய சிலை மட்டும் இல்லை, அந்த கம்யூனிட்டிக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு லீடருக்கு பின்னால் ஒரு ப்ராப்பராக லீட் பண்ணுறவங்க பின்னால் தான் அந்த கம்யூனிட்டி போயிருக்கு. முத்துராமலிங்க தேவர் அவர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டாமினேட்டிங் கம்யூனிட்டி. ஸோ கொஞ்சம் இமோஷ்னலாக இம்பல்சிவாக டிசைட் பண்ணக்கூடியவங்க. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பெரும் முகங்கள் தேவைப்பட்டது. அந்த முகமாக ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் இருந்தார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா இருந்தாங்க. ஜெயலலிதாவை அவங்க பெருமளவில் அவங்க ஆதரித்ததுக்கு காரணம் அவங்களோட ஆலோசகராக இருந்தவர் அவருடைய இனத்தை சார்ந்தவர். அந்த குடும்பத்துக்கு வந்து எவ்வளவு பதவிகள் கொடுக்கப்பட்டது, எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அந்த குடும்பம் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் அதிமுகவை ப்ளே பண்ணாங்கங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். இன்னைக்கு காட்சிகள் மாறி இருக்கலாம். அன்னைக்கு வந்து சசிகலா அவர்களை சந்திக்காமல் நீங்கள் ஜெயலலிதாவை சந்திக்க முடியாது. மாவட்ட செயலாளர்கள் யாரை அப்பாயிண்ட் பண்ணோன்னு சசிகலா அவர்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுக்கறதுல தான் ஜெயலலிதா அவர்கள் டிக் பண்ணுவாங்க. இதுதான் உண்மை. இன்னைக்கு அதிமுக காரங்க மாற்றி பேசலாம். ஆனால் இன்னைக்கு சசிகலா அவர்களை திருமதி சசிகலா என்று அழைப்பவர்கள் எல்லாருமே அன்னைக்கு போய் போயஸ் கார்டனில் அவங்க முன்னால் நின்று கை கூப்பி வணங்கி அம்மாவை பார்க்கலாமான்னு கேட்டவங்க தான். அப்படி ஒரு இம்போசிங் ஃபிகராக ஜெயலலிதாவோட இருந்தவங்க. அதனால் அந்த சமூக மக்கள் அவங்க கிட்ட போனாங்க. ஸோ அந்த ஒரு இமேஜ் ஜெயலலிதா அவர்களே இல்லாத போது அதெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான். பட் அந்த 25-30% ஆஃப் ஓட்டர்ஸ் முக்குளத்தோர் கம்யூனிட்டியில் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ரிட்டையலைக்கும் போட்டவர்கள் போட்டுக்கொண்டே இருப்பார்கள் அந்த சின்னம் இருக்கும் வரை. அடுத்து இப்போ தாவேகாவுக்கு வந்தோம் அப்படின்னா, தாவேகா கட்சி 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை நடத்தியிருக்காங்க. அந்த விழாவை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அந்த நிகழ்ச்சியை? விழாவில் விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்திருக்கணும். இன்னும் இஷ்யூஸை பற்றி பேசியிருக்கணும். அவர் இன்னமும் வந்து இஷ்யூஸை பற்றி பேச மறுக்கிறாரு. அது ஏன்னு தெரியல. அவர் வந்து அவர் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ரொம்ப கேஷுவலாக பதில் சொல்லிட்டு போகிறாரு. வீட்டை விட்டு வெளியில் வாங்கன்னு சொல்கிறதுக்கு எல்லார் வீட்லேயும் இருக்கிற விஜயை கூப்பிடுறாங்க அப்படின்னும் போது நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, எனக்கு வந்து கேம்பெயின் பண்ண பெரும் விருப்பம் இல்லை, எனக்காக ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற விஜயே கேம்பெயின் பண்ணுவாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அது அழகல்ல. உண்மையிலே நீங்கள் வந்து மக்களை பார்க்கணும். நீங்கள் வந்து வார்த்தைக்கு வார்த்தை எம்ஜிஆர்னு பேசுகிறீங்க. அந்த எம்ஜிஆர் அவர்கள் எப்படி மக்களினுடைய மனதை கவர்ந்தார் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் உங்கள் கூடவே இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், எம்ஜிஆர் அவர்கள் எப்போவுமே பஸ்ஸுக்கு மேலே இருந்து கையாட்டினதே கிடையாது, ஒரு வண்டிக்குள்ளே இருந்து எம்ஜிஆர் கையாட்டினதே கிடையாது. மக்களோடு மக்களாக இருந்தவர் எம்ஜிஆர். ஜெயலலிதா அவர்கள் கூட கடைசியில் அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வேணால் அவங்க வேனில் கையாட்டிக்கிட்டு போயிருப்பாங்க மக்களை பார்த்து. ஜெயலலிதா அவர்கள் செய்யாத ஃபீல்டு ஒர்க்கா? அவங்க மக்களோடு மக்களாக இறங்கியிருக்கிறாங்க. ஒரு 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 எடுத்துக்காட்டு, எந்த வருஷம்னு எனக்கு ஞாபகம் இல்லை, சென்னையில் வெள்ளம், மழை வெள்ளம், ஒரு டிஸ்கஷன் நடக்குது. முதலமைச்சர் வந்து ஃபீல்டுக்கு போகணுமா வேணாமான்னு. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஆமாம், ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க. கட்சிக்காரங்களாம் மேடம் போகணுமா அம்மா போகணுமான்னும் போது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எழுந்திரிச்சு, மேடம் நீங்கள் போகணும். ஏன் நான் ஏன் போகணுன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க போகணுன்ற முடிவு எடுத்துட்டாங்க. சரி, எல்லாம் காஜ் பண்ணுறாங்க. யார் யார் என்னென்ன ஏன் சொல்லுங்கள் மிஸ்டர், வை டு யூ திங்க் ஐ ஷுட் கோ? மேம், உங்களை பார்க்குறதுக்கு மக்கள் வராங்க. நீங்கள் காரில் இருந்து கையாட்டினீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் நடந்து போகணும். இன்னொருத்தர் வந்து, என்னங்க எவ்வளோ தூரம் நடப்பாங்க? சார் நடக்கட்டும் சார், மேடம் நடக்கிறாங்க, உங்களுக்கு என்ன, கம் லெட்ஸ் கோன்னு கிளம்பிட்டாங்க. தலைவர்கள் அப்படி தான் இருப்பாங்க.
தலைவர்கள் அப்படிதான் இருக்கணும். நீங்க மக்களோட மக்களா இருக்கணும். அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு இன்னமும் புரியல. விஜய் அவர்கள் ஏன் வந்து மக்களோடு மக்களா மிங்கிள் ஆகிறதுக்கு யோசிக்கிறாரு, இல்ல அவருடைய ஆலோசகர்கள், அவருடைய கட்சி தலைவர்கள் அதை தடுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. மக்களோடு மக்களா இல்லாம நீங்க எம்ஜிஆர் ஆகவே முடியாது. இன்னைக்கு கூட எம்ஜிஆர் அப்படின்னு நீங்க வந்து கூகுள்ல போட்டீங்கன்னா அவருடைய தனி புகைப்படம் 2 வந்துச்சுன்னா அவர் மக்களோடவோ இல்லை வந்து ஒரு வயதான ஒரு பாட்டியை அரவணைத்து கொண்டிருக்கிற போட்டோ தான் உங்களுக்கு வரும். எம்ஜிஆர்னுடைய முகம் இன்னைக்கும் கிராமங்கள்ல போனீங்கன்னா அவர் வந்து அவருடைய வயது நிரம்பியவர்களை வந்து எப்படி வந்து அவர் வந்து அரவணைத்தார் அப்படிங்கிறது தான். எம்ஜிஆர் அப்படின்னு போட்டிங்கன்னாவே ஒரு பாட்டி அவர் வந்து இந்த மாதிரி கை போட்டு அவங்கள ஹக் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் வரும். அதுதான் எம்ஜிஆர்னுடைய முகம். ஏழைகளை அரவணைக்கும் ஒரு கை, ஏழைகளை அரவணைக்கும் ஒரு மனிதர் அப்படிங்கிறது தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு இன்னமும் பேர். அதனால தான் மறைந்த கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு கூட எம்ஜிஆரை இன்னும் யாரும் மறக்காமல் இருக்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொரு எம்ஜிஆருடைய நினைவு நாளிலும் ஒவ்வொரு பிறந்த நாளிலும் தமிழ்நாட்டில் எந்த தெருவுக்கு போனீங்கன்னாலும் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படிங்கிற பாட்டை உங்களால் கேட்காம இருக்க முடியாது. நீங்கள் எம்ஜிஆர் ஆகணும்னா நீங்கள் முதல்ல பஸ்ஸை விட்டு கீழே இறங்கணும். பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறத தவிர வேற வழியே கிடையாது. மக்கள்கிட்ட போகிறத தவிர வேற வழியே கிடையாது. அதை ஏன் செய்ய மறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் இஷ்யூஸை பற்றி பேசணும். நான் சொன்ன மாதிரி ட்வீட்லேயே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து மக்கள் இஷ்யூஸை பேசணும். ஊழலை ஒழிப்பேன்னு சொல்கிறீங்க, ரொம்ப வரவேற்க தகுந்த விஷயம். எப்படி ஒழிப்பீங்கன்னு ஒரு 2 எக்ஸாம்பிள். இந்த துறையில் ஊழல் அதிகமாக இருக்குங்க, இந்த துறையில் ஊழல் ஒழிக்கிறதுக்கு நான் இதெல்லாம் பண்ணுவேன், நம்பிக்கை அதிகமாகும்ல. இப்போ பரந்தூர் மக்களை போய் பார்த்தீங்க, பரந்தூர் மக்களை பார்த்துட்டு உங்களோட நான் இருப்பேன்னு சொன்னீங்க. 1800 ஏக்கர் எடுத்துட்டாங்க. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கல, மக்களாக விரும்பி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி உங்ககிட்ட இருந்து ஒரு அறிக்கை இல்லை. உங்களுடைய கட்சி தொண்டர்கள் அங்கே எங்கே இருக்கிறாங்கன்னே யாருக்கும் தெரியல. ஆனால் கடந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நான் அரசியலுக்கு வரப்போனேன் அப்படின்ற சில அறிகுறிகளை விஜய் அவர்கள் கொடுத்திருந்தாரு. இப்போ 2011 கூட ஊழலுக்கு எதிராக அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருக்கும்போது இங்கிருந்து அங்கே போயிட்டு குரல் கொடுத்தாரு. நான் அந்த ராம்லீலா மைதானில் நான் இருந்தேன். நான் இப்போ பிடிஐக்கு கவர் பண்ணும்போது விஜய் அவர்களுடைய பேச்சை நான் நோட்ஸ் எடுத்திருக்கேங்க. அங்கே வந்து இங்கிலீஷில் வந்து 2 டேக் கொடுத்தோம் பிடிஐயில். அவரோட பேச்சு வந்து அங்கே மொழிபெயர்க்கப்பட்டது. அவர் இங்கிலீஷில் பேசினார் திரு விஜய் அவர்கள். அவர் வந்து அங்கே மேடையில் ஏறி அரவிந்த் கெஜ்ரிவால் தாங்க அவரோட பேச்சை மொழிபெயர்த்தார். அவர் மக்கள் இயக்கத்தில் செய்த நடவடிக்கைகள் கூட அரசியலுக்கு வந்த பிறகு செய்யலைங்கிறது தான் இங்கே கஷ்டமான ஒரு விஷயம். அது ஏன் தான் புரியலை. இஷ்யூஸை பற்றி பேசணுங்க, கரப்ஷன் பற்றி மட்டும் இல்லை, ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு முக்கியம்னு பேசுகிறீங்க, அது எப்படி பண்ணுவீங்கன்னு நீங்கள் சொல்லணும்ல. இந்த மேடைகள்லாம் என்ன, இந்த மேடைகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி. இதில் எல்லாம் தான் நீங்கள் பேசணும். சிபிஐ விசாரணைக்கு போகிறீங்க, அதை பற்றி ஒரு வார்த்தை ஓகே, அது கூட நான் ஒத்துக்கிறேன், பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களே. பட் என்டிடிவியில் வந்து பேசுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக தகவல், அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கலாம். இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவரை தேடி வந்துக்கிட்டே இருக்கு, அவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. அது ஏன்னு புரியல. அந்த விழாவிலேயே 20 நிமிஷம் பேசினார்ல, 10 நிமிஷம் ஃபேன்ஸ்க்கு, 10 நிமிஷம் பொதுமக்களுக்கு. இந்த இஷ்யூ எல்லாம் பிரச்சனை இருக்குங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போறீங்களா, இவ்வளோ லஞ்சம் கேட்குறாங்க, நான் வந்தால் இதை இப்படி மாற்றுவேன். தாலுக்கா ஆஃபீஸ்க்கு போகிறீங்களா, ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு இவ்வளோ காசு கேட்குறாங்க, நான் அதை மாற்றுவேன். பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு வீட்டுக்கு வந்தால் போலீஸ்காரங்க இவ்வளோ காசு கேட்குறாங்க, அதை நான் மாற்றுவேன். இது அடிப்படையில் கரப்ஷன்னு, இதெல்லாம் தான் கரப்ஷன். நீங்கள் என்டிடிவி பற்றி சொன்னீங்களே சார், ஒருவேளை ஒரு ஆன் கேமராவில் பேசியிருந்தார் அப்படின்னா அது ஒரு டாக்குமெண்ட்டாக பதிவாயிடும். நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா இதை வச்சு பேசுவாங்க. இல்லை அதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய அந்த அளவுக்குலாம் விஜய் அவர்கள் யோசித்த மாதிரி எனக்கு தெரியல. அவர் வந்து அந்த என்டிடிவி விவகாரத்தில் நான் முழுவதுமாக விஜய் பக்கம் எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவர் இன்டர்வியூ கேட்டிருப்பாங்க, கொடுக்கலன்னா கொடுக்காதது விஜய் அவர்களுடைய முடிவு. பட் அவர் நீங்கள் வேணால் வாங்க, வழக்கமாக பொலிட்டீஷியன்ஸ் எப்படி சொல்லுவாங்க, இன்டர்வியூ ஆன் கேமரா இன்டர்வியூ ஐடியா இல்லைங்க, இஃப் யூ வாண்ட் யூ கேன் கம் அண்ட் டாக் டு மீ, நம்ம இன்ஃபார்மலாக பேசலான்னு கூப்பிட்ருப்பாங்க. அது எல்லா
பொலிட்டிக்கல் லீடர்ஸும் பண்ணுறது தான், எல்லா பத்திரிகையாளர்களும் அதை பண்ணுறது தான். போய் பார்த்துருப்பாங்க. அதை ஒரு இன்டர்வியூவாக கன்வெர்ட் பண்ண மாதிரி அவங்க பேசுனது அவங்களுடைய தப்பு. அதில் விஜய்க்கு எந்த சம்மந்தமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு பத்திரிகையாளராக நான் சொல்கிறேன். அதில் வந்து நீங்கள் விஜயை ப்ளேம் பண்ணவே முடியாது. இப்போ நான் போகிறேங்க, எனக்கு வந்து முதலமைச்சரே அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, வாங்க சிவப்பிரியன் பேசலாம், பட் இது ஃபார்மல் இன்டர்வியூவாக வேண்டாம், இன்ஃபார்மலாக பேசலாம் வாங்க. பத்திரிகையாளராக நான் போகணும், நான் போய் ஆகணும். பத்திரிகையாளர் வந்து அது வந்து எனக்கு சிஎம்ஓ இல்லை விஜய் போன்ற ஒரு ஆளுமையோ என்னை வந்து இன்ட்ராக்ஷனுக்கு கூப்பிட்றாங்கன்னா நான் போகணும். வெளியில் வந்துட்டு அது ஆஃப் ரெக்கார்ட் இன்ட்ராக்ஷனோ இல்லை வந்து அது இன்ட்ராக்ஷன் அப்படின்னும் போது அதை பற்றி வெளியில் நான் பேசக்கூடாது. ஆக்சுவலாக அதை பெருமையாக நான் பேசக்கூடாது. அங்கே தான் பிரச்சனை. அதை என்னமோ இவங்க வந்து பேசுனதுனால அது அவருக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அவர் மேலே அதில் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னு, அது என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. எல்லா பத்திரிகையாளர்களும் கேட்குறது தான். ஆஃப் த ரெக்கார்ட் ஆஃப் த ரெக்கார்டில் தான் நிறைய விஷயங்கள் வரும். கேஷுவலாக பேசுகிறது தான். அந்த கான்வர்சேஷன் எதற்காக கேட்கப்பட்டதுங்கிறது முக்கியம். நீங்கள் கேஷுவலானா எடுத்த உடனே கேள்வி, நீங்கள் இன்டர்வியூன்னா டைரெக்டாக போவீங்க, கேள்விகள் கேட்பீங்க, அதுக்கப்புறம் சும்மா டைம் இருந்தால் கேஷுவலாக பேசுவாங்க. பட் கேஷுவலாக போனீங்கன்னா எடுத்த உடனே நீங்கள் கொஷின் கேட்க முடியாது. கேஷுவலாக பேசணும். என்ன சார் எப்படி இருக்கீங்க, ரொம்ப இப்படியெல்லாம் தான் கேஷுவல் கான்வர்சேஷன்ஸ் இருக்குது. எப்படி இருக்கீங்க, இன்றைக்கி என்ன ரொம்ப பிரைட்டாக இருக்கீங்க, என்ன இன்னைக்கு இது ஃபில்ம்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறீங்களா, இப்படியெல்லாம் தான் கேஷுவல் கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். பாலிட்டிஷியன்ஸோடு நீங்கள் பண்ணீங்க, என்ன சார் இன்றைக்கி வாக்கிங் போகலையா, அப்படியெல்லாம் தான் கேஷுவல் கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அடிப்படையில் ட்விட்டரில் பேசுகிறவங்க பாதி பேருக்கு வந்து ஜேர்னலிசம்னா என்ன புரிதல்னே இல்லாமல் இருக்கிறாங்க. ஜேர்னலிசம்னாலே கேள்வி கேட்குறது மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க. பத்திரிகை தொழில் அப்படிங்கிறது வந்து கேள்வி கேட்குறது மட்டும் இல்லை, மக்களுக்கு அடிப்படையாக செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யலைன்னா அந்த விஷயங்களை செய்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறதும் ஜேர்னலிசம் தான். இப்போ நான் ஒரு ஸ்டோரி எழுதி அந்த ஸ்டோரினால் ஒரு 10 பேருக்கு வீடு வந்ததுன்னா அதுதான் ரியல் இம்பேக்ட் ஆஃப் ஜேர்னலிசம். உட்காந்து எல்லாரையும் கேள்வி கேட்குறது மட்டும் ஜேர்னலிசம் கிடையாது. இதை வந்து அந்த தொலைக்காட்சி நிறுவனம் ஒரு பெரிய பப்ளிசிட்டி மெட்டீரியலாக அவங்க மாற்றிக்கிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. இதில் வந்து விஜய் அவர்கள் வந்திருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி அதை நாளைக்கு நெகட்டிவாக யூஸ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் எது பேசினாலும் யூஸ் பண்ணுவாங்க. பாலிட்டிக்ஸ்க்கு வந்து அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபம்பிள் பண்ணுறதுலாம் தப்பே இல்லைங்க. நீங்கள் எடுத்த உடனே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது. நீங்கள் ஃபம்பிள் மாமாங்க நான் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன், நான் இவ்வளோ பேசுகிறேனே, இது போதாதான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த நெகட்டிவ் ஆகிறத நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியெல்லாம் தான் தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும் அடிப்படையிலே அவர் என்ன அரசியல்வாதியாக பிறந்தாரா? திமுகவில் அவருக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது, அந்த வாய்ப்புகளை கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு. அவருடைய சினிமா, அவருக்கு அரசியல் ஆசை இருந்தது. சினிமாவில் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையுமே அதில் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பிள்ளைகளெல்லாம் அந்த நான் ஆணையிட்டால் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குது, அவரோட அரசியல் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி வந்தவங்க. நீங்கள் எம்ஜிஆரை இன்வோக் பண்ணுங்கள், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நீங்கள் எம்ஜிஆரை பற்றி பேசும்போது எம்ஜிஆர் வந்து மக்களோடு மக்களாக இருந்தவர். அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அதை மட்டும் நீங்கள் பேசுகிறீங்க. பட் அவர் மக்களோட மக்களாக தானே இருந்தார். அந்த மாதிரி நீங்களும் இருக்கலாம்ல. அதுதான் அந்த பப்ளிக் கான்டாக்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்க சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.